ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம மக வந்து பூஜைக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது சித்ரா தேவி வேணும்னே போயிட்டு மகாவுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கை கீழே இடித்து தள்ளிவிட்டு மகா தான் அபசகுணம் பிடிச்சாப்புல இப்படி விளக்கை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர வச்சு மகாவை இந்த பூஜையில் கலந்துக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சதி திட்டண்டிட்டுறாங்க. ஸோ இங்கே தான் காயத்ரியும் இப்போ வந்து வில்லியாக மாறிட்டாலையா, காயத்ரி அனாமிகா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மகாவையும் ஐஸ்வர்யாவையும் பூஜையில் உட்கார விடக்கூடாது, இது வந்து என்னோடய பையனுக்கும் அனாமிகாவுக்கும் செய்கிற பூஜை அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டே இந்த வீட்டோட மூத்த மருமக மகா தான், அதனால் இந்த பூஜையில் மகாவும் ஐஸ்வர்யாவும் ஜோடியாக உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சித்ராதேவி காயத்ரியை போய் ஏற்றி விட்டு பார்க்குறாங்க. மறுபடியும் நம்ம காயத்ரி தனியாக வந்து பாட்டிக்கிட்டேயும் ராஜலட்சுமிக்கிட்டேயும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அனாமிகா வந்து வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களாட்டுக்கு, அது என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல. இங்கே பூஜைக்காக வந்து பார்த்திங்கன்னா சில ஜாமான் எடுக்கிறதுக்காக குடோனுக்குள்ளே போகிறாங்க நம்ம மகாவும் சூர்யாவும். அந்த டைமில் எதிர்பாராத விதமாக சில ஜாமான்லாம் விழுந்து 2 பேரும் உரசிக்கிற மாதிரி ஆகுது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம மகாவுக்கு ஃபோன் வருது. நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம், இந்த மாதிரி உன் தங்கச்சி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது காருக்காரன் தட்டிட்டாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. இதை நம்ம மகா வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.